Hi friends, welcome to my channel. I am Mallika from Kenya. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வல்ல ராமசாமி வல்ல 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நீ தான் முனுசாமியா? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கூட்டி போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீ தான் முனுசாமியா? நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். அந்த ஷாப்பிங் பண்ண ரோடு 2 சைடும் எப்படி இருக்கு, ஷாப்பிங் மால் வந்து உள்ள நான் வீடியோ எடுக்கல, அவுட் சைடு மட்டும்தான் வெளியில் எடுத்தேன். பயங்கர க்ரௌடு. நம்ம ஊர் திங்ஸ் எல்லாம் இங்கே என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய ஒன்றும் வாங்கலை, சும்மா கொஞ்சமாக தான் வாங்கினேன். க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்ததுனால லிஸ்ட்டில் கொஞ்சம் தான் வாங்க முடிஞ்சுது. சரியா, சரி அடுத்த வாட்டி போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒன்றா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வீடு இப்போ தான் புதுசாக ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோன்னு சொன்னேன்ல, அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இங்கே இல்லை. ரெகுலராகவே எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து நம்மளுக்கு பேசிக் திங்ஸு ஃபர்னிஷ்டு ஹவுஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சில திங்ஸ் எல்லாம் இல்லை. அது நமக்கு கண்டிப்பாக அது தேவை. அதனால் அதுவும் லிஸ்ட் போட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இருங்க. கீழே தான் வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஊர் சென்னை சில்க்ஸ் பை. நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நமக்கு இந்த கட்டப்பையை விட்டா பெஸ்ட்டு ஷாப்பிங் பேக் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எவ்வளோ வெயிட் போட்டாலும் தாங்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எங்கே போனாலும் இந்த ஒரு மஞ்சப்பையை விட மாட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானும் இங்கே வந்து நிறைய ஷாப்பிங் பேக்லாம் வாங்கினேன். அது கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி போட்டோன்னா அந்த ஹேண்டில் வந்து பிச்சுட்டு வந்துடும். எவ்வளோ பேக் வாங்குறது. அதனால் ஊர்லேருந்து வரும்போது இந்த பேக் வந்து ஷாப்பிங்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். சென்னை சில்க்ஸ் எல்லோ பேக் மங்களகரமாக இருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணோன்னா செம சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 100 ஷில்லிங். ஆனால் எத்தனை கிராம்னு இதில் போடலை. இந்த நம்ம ஊரில் ரூபாயின்னு சொல்கிறோம்ல, ருபீஸ் சொல்கிறாங்கல்ல, அது வந்து கென்யாவில் வந்து ஷில்லிங்னு சொல்லுவோம். நான் அந்த காயினு அந்த ருபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து டீ கப் வாங்கினேன். டீ கப் வந்து 3 வாங்கினேன். 3 ஒரே கலர். ஒன்று வந்து 70 ஷில்லிங்க, 70 ஷில்லிங்ஸ் டீ கப். இதான் இருக்கிறதுலே விலை கம்மி, அதனால இதை வாங்கினேன். மற்றதெல்லாம் நல்லா இருக்குது, கலர் கலராக சூப்பராக. கலர் கலராக மீன்ஸ் ஒயிட்டில் நிறைய ஃப்ளவர் டிசைன் போட்டுலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு கப்பே 370 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம். இது தயிர் ஒரு பாட்டில் 500 ml. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் துணி துவைக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு. நான் இங்கே வந்துட்டு மெய்டெல்லாம் வைக்கலைங்க. அங்கே பழைய வீட்டில் இருக்கும்போது மெய்டு இருந்தாங்க. அவங்களே வாஷிங் மாப்பிங் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இது கொஞ்சம் சின்ன வீடு, சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் தான், நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் மெய்டு எதுவும் வைக்கலை. நம்மளே பண்ணி பார்ப்போம், முடியலன்னா அப்புறமா மெய்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டர் ஜக்கு. இது 120 ஷில்லிங். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் எடுத்தாலும் ப்ளூ தான் எடுப்பாங்க, ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் ப்ளூ. அதனால் ஒரே ப்ளூவாக இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் ஜக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ப்ளூ கலரில் எடுத்துட்டேன். இது வந்து துணி காயப்பட்ட மாட்டோம் அந்த கிளிப்பு, அந்த கிளிப்பு 2 வாங்கினேன். கிளிப்பு வந்து இது 12 இருக்குது, 20 ஷில்லிங். ஒரு பேக்கெட் 20 ஷில்லிங்.
ஆனால் இந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்கும், இந்த பிரிஸ்டில்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது ஏதோ இந்த மாதிரி இருக்குது, தெரில இதில் எப்படி தேய்ச்சா அழுக்கு போகுமேன்னு தெரில. சரி தேய்ச்சி பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணி, எவ்வளோ ஸ்டெயினான கிளாத்து போட்டாலும் சீக்கிரமாக அழுக்கு போயிடும். அடுத்தது இது வந்து பாத்திரம் கழுவி பிளேட்டெல்லாம் வைக்கணும்ல, அது நான் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் தான் இவ்வளோ நாள் வச்சிட்ருந்தேன், அதனால் இது வாங்கியிருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 ஷில்லிங்ஸ். எங்கள் பொண்ணு சொன்னால் நான் வரும்போது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வரேன், டிமார்ட்டில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அங்கேருந்து முதல்ல லக்கேஜ் நிறைய இருக்கும், எல்லாமே வாங்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் எது வேணுமோ அதை நான் மட்டும் இங்கே வாங்கிட்டேன். அடுத்த பேக் தக்காளி பழம் வந்து இப்போ கொஞ்சம் ரேட் பரவாயில்ல, 100 ஷில்லிங்னு விற்றுட்டு இருந்தது, கிலோவே 100 ஷில்லிங்னு விற்றுட்டு இருந்தது. நேற்று வந்து 55 ஷில்லிங். இது வந்து மொத்தம் 122 ஷில்லிங் இந்த தக்காளி பழம் மட்டும். பழம் நல்லா இருக்கு. இது இப்போ கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு பாட்டில் தயிர் வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு ஒரு குட்டி வேஸ்லின். அது வந்து பன்னீர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேலியோ டயட்டில் இருக்காங்க, நானும் பேலியோ டயட்டு தான், ஆனால் ரொம்ப சீட்டிங் பண்ணுவேன். அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சீட்டிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது பன்னீர் வந்து 1/4 கிலோ பேக்கெட்டு. 1/4 கிலோ பேக்கெட் வந்து 350 ஷில்லிங். இங்கே ரொம்ப பன்னீர் தான் இருக்கிறதுலே ரேட் ஜாஸ்தி. பால் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கிடைக்கும் இங்கே, ஆனால் பன்னீர் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இருங்க அடுத்த பேக் காமிக்கிறேன். அடுத்த பேக் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியான பேக். இதை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இது ஒரு சாப்பிங் போர்டு. இங்கேயும் நம்ம சைனா ப்ராடக்ட் நிறைய கிடைக்குதுங்க. இங்கே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து 450 ஷில்லிங், நல்ல பெரிய இதாக தான் இருக்குது. பேர் என்ன? சங்கூரா 450 ஷில்லிங். சாரி 450 சொல்லிட்டேன், 450 ஷில்லிங். பூண்டு நம்ம ஊரில், நான் ஊருக்கு வரும்போது கிலோ 100 ரூபா 120 ரூபா வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து கிலோ 550 ஷில்லிங்க. பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஊரில் இருக்கும்போது பூண்டு வாங்கினா கணக்கே பார்க்க மாட்டேன், இஷ்டத்துக்கு அப்படி உரிச்சு போடுவேன். இங்கே வந்து அடுத்த ஷாப்பிங் போகிற வரைக்கும் வேணுமேனு எண்ணி யூஸ் பண்ணுறது பூண்டு. ஆனால் இதுவும் நம்ம ஒரு நாட்டு பூண்டு மாதிரி இல்லை, இது ஏதோ சைனா பூண்டு மாதிரி பெருசாக இருக்கும். அடுத்தது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா, இது இந்த பிரித்து காமிக்கிறேன். எனக்கு இந்த நீட்ட கத்திரிக்காய் பிடிக்காது, ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, இதுதான் இருக்குது. இங்கே வருது இந்த நீட்ட கத்திரிக்காய். நம்ம ஊர் சின்ன நாட்டு கத்திரிக்காய் இருக்குங்களே, அதான் நல்ல டேஸ்ட்டு. ஆனால் இங்கே அது கிடைக்கிறது இல்லை இந்த ஊரில். இது வந்து 1/2 கிலோ 68 ஷில்லிங். இங்கே காய்கறிகள் விலையெல்லாம் நினச்சிங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து காய்கறி வாங்கணுமா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். இது அவகோடா வாங்கினேன். இங்கே வந்து அவகோடா வந்து ரொம்ப சீப்பு, ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து இந்த கண்ட்ரியோட ஃப்ரூட்டு தான், வேறு எங்கேயுமே இவ்வளோ சீப்பாக நம்ம வாங்கவே முடியாது. 3 அவகோடா வாங்கினேன். ஒரு அவகோடா வந்து 15 ஷில்லிங், 15 ஷில்லிங். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே கிடைக்கிற அவகோடா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் இங்கே ரொம்ப விலை ஜாஸ்திங்க. இது 3 பீட்ரூட்டு தான் இருக்குது, 86 ஷில்லிங்.
நம்ம ஊரில் பீட்ரூட்டில் எவ்வளோ விலை கம்மி. எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்டு சட்னி செஞ்சால் எனக்கு வேறு குழம்பே தேவையில்லை, சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். இது ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கினேன், ஸ்டீல் ஸ்க்ரப்பர். நம்ம சிங்க்கெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு வேணும் அப்படின்னு. அடுத்த கென்யாவோட அரிய வகை பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேங்காய்ங்க. தேங்காய் வந்து இங்கே கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. அப்படியே கிடைச்சாலும் பாதி 4 தேங்காய் வாங்கினா 3 தேங்காய் அழுகி தான் போகும். நான் 3 தான் வாங்கினேன். இந்த ஒரு தேங்காய் வந்து 100 ஷில்லிங்க. தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி படைக்கிற மாதிரி 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள வந்துட்டு வந்தியா? நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு 20-25 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய். ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸ் தான். ஆனால் ஒரு தேங்காய் 100 ஷில்லிங். உடச்சி பார்த்தா தான் தெரியும். நான் 3 வாங்கினேன், இதுக்குள்ளே 2 இருக்குது, இங்கே 1. 3 வாங்கினேன், 300 ஷில்லிங்க. ஊர்லலாம் தேங்காய் உடைச்சா பச்சை தேங்காயே கட் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சமையலுக்கு பத்தாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து ஆயிலு, இது ஏதோ ரின்சன் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ரேட்டை காண தெரியல, பில்லில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது காஃபி பொடி. நம்ம ஊர் ப்ரூவெல்லாம் இங்கே கிடைக்காது. நெஸ்கஃபே கிடைக்கும், ஆனால் நெஸ்கஃபே ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அது ஒரு கருவ ஸ்மெல் மாதிரி வரும். எனக்கு பிடிக்காது ஜென்ரலாக. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காஃபி வந்து ப்ரூ. அதனால் ஊர்லேருந்து யாராவது வரும்போது நான் ப்ரூ தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எங்கள் பொண்ணுகிட்டே அதான் சொல்லணும் வாங்கிட்டு வர சொல்லி. வேறு வழி இல்லை, இங்கே வந்து இதை தான் குடிச்சாகணும். இது வந்து 1/4 கிலோ டப்பாங்க. இதே வந்து 1000 ஷில்லிங் ஏதோ வருது நினைக்கிறேன். ஆனால் இந்த குளிரில் காஃபி இல்லாமல் ஓட்ட முடியாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 கப் காஃபியாவது குடிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து தண்ணியை குடிச்சிட்டு காஃபி கொஞ்சம் குடித்தாதான் அந்த டே ஃபுல்லாக சுறுசுறுப்பாக ஓடும். ஏன்னா இங்கே அவ்வளோ குளிர். மதியான நேரத்தில் வந்து குளிர் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வெயில் இருக்குது. ஆனால் காலையிலையும் நைட்டும் நல்ல குளிர். அடுத்தது வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், குட்டியோண்டு தான் இருக்குது. 60 ஷில்லிங் வெண்டைக்காய். அதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து இது காஞ்ச கடலை, கிரவுண்ட்நட். இது வந்து ஊற வச்சு சாப்பிடுவேன் நான். நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவேன், இல்லைன்னா காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு சாப்பிடுவேன். பச்சையாக வேக வைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை. இதுவும் அதே தான், 2 கிலோ வாங்கினேன். கிலோ வந்து 300 ஷில்லிங். 2 கிலோ வாங்கினேன். அடுத்தது வந்து பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர். இங்கே பாருங்கள், இது கூட நேற்று வந்து ஏதோ கலராக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கல பவுச், அந்த மாதிரி ப்ளூ, பிங்க்கு, ரெட்டு, அது மாதிரி எக்கச்சக்க கலரு. சரி, கிறிஸ்மஸ் சீசன் வேறு பிரைட்டாகவே இருக்கட்டும் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு குட்டி கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். வாஷ்ரூமில் வச்சுருக்காங்க கண்ணாடி. ஆனால் நான் இருக்கிறது இவ்வளோவாயிரம் தான். கண்ணாடி வந்து இங்கே இருக்குது கண்ணாடி. எனக்கு எட்டி பார்த்தா கூட முகமே தெரியாது. எங்கள் ஹஸ்பண்ட் ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு முகம் தெரியுது, எனக்கு முகமே தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம சைஸுக்கு எங்கே வேணால் வச்சுக்கலான்னு இந்த ஒரு குட்டி கண்ணாடி வாங்கினேன். இந்த கண்ணாடி வந்து 80 ஷில்லிங். பாருங்கள், இதுவும் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு இல்லை, இதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. ரேட்டும் சீப்பாக இருந்தது, அதனால் வாங்கினேன். மற்றெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. 500 ஷில்லிங் 1000 ஷில்லிங் இருந்தது. சரி, நம்ம அவ்வளோ ஹையஸ்ட் ரேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் சிக்கனமாகவே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இந்த அவகோடா ஃப்ரூட்டை தவிர எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தாங்க. இந்த அவகோடா மட்டும்தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், மற்றது எல்லாமே எக்கச்சக்க ரேட்டு தான். அதனால் ஷாப்பிங் போகும்போது பார்த்தோன்னா எதுவும் எடுக்க மாட்டேன். இப்போது இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தேன்னா அந்த ஸ்க்ரப்பர் லைன்லேயே ஒன்று என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு எது இருக்கிறதுலே ரேட்டு கம்மி அதான் எடுப்பேன். ரொம்ப ஹை ரேஞ்சுக்கெல்லாம் போக மாட்டேன்.
அதே மாதிரி தான் இந்த டீ கப்பும். ஆனால் ரொம்ப அழகழகாக இருந்தது. இந்த கோல்டு ஃப்ரேம் போட்ட மாதிரி கோல்டு லைன் இருக்குங்கள்ல, ஒயிட்டில் அந்த மாதிரி கோல்டு ரிம்முன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பட்ஜெட்லாம் அவ்வளோ கிடையாது. அது வந்து 370 ஷில்லிங் போட்டிருந்ததுங்க. இது வந்து 70 ஷில்லிங் தான். அப்போ 370 ஷில்லிங்க்கு நம்ம எத்தனை கப்பு வாங்கிக்கலாம்? அதனால் இது உடஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மறுபடியும் வேறு கலரில் வாங்கிக்கலாம். அது ரேட்டு ஜாஸ்தி கொடுத்து வாங்கி அது ஏதாவது தெரியாமல் உடஞ்சிருச்சுன்னா அது வேறு மனசு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட ஷாப்பிங். வேறு என்ன, ப்ரெட்டு வாங்கினேன். அதில் வந்து ஓப்பன் பண்ணி 2 சாப்பிட்டாச்சு. அதனால் அதை அந்த பக்கம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி ஷாப்பிங், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் முட்டை வாங்கினோம். முட்டை வந்து இது வந்து நாட்டுக்கோழி முட்டை கூட கிடையாது, பிராய்லர் முட்டை தான். ஒரு முட்டை வந்து 15 ஷில்லிங். இவங்க டயட்டில் இருக்கிறதுனால ப்ரோட்டீனுக்கு வந்து முட்டை, ஒரு நாளைக்கு முட்டை, ஒரு நாளைக்கு பன்னீர், ஒரு நாளைக்கு சிக்கன், அது மாதிரி சாப்பிடுவாங்க. நானும் அப்பப்போ சாப்பிடுவேன். நான் வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப சாப்பிடணும் போல் வெறி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு அடிச்சிருவேன், இல்லைனா சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருவேன். ஓகே, அவ்வளோதாங்க நம்மளோட இன்றைக்கி ஷாப்பிங் வ்ளாகு. நான் வந்து போகும்போது ரோட் சைடு வீடியோ எடுத்திருந்தேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் வேணும்னா கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் காமிக்கிறேன். வேறு என்ன சொல்ல, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு அங்கங்கே வந்து சில வார்த்தைகள் தடுமாறுது. ஸோ ஓகே, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. பாய்.